ஓம் காளி ஜெய் துர்கா ஓம் காளி. எனக்கு நல்ல அறிவும் மிகுந்த செல்வமும் வேண்டும். வலது கிண்ணம் குடித்தால் அறிவு வரும், இடது கிண்ணம் குடித்தால் செல்வம் வரும். ஆனால் ஒன்று மட்டும்தான் குடிக்க வேண்டும். என்ன செய்கிறாய்? நான் சொன்னபடி நீ செய்யவில்லையே. செல்வம் அறிவு இரண்டும் எனக்கு வேண்டும். தாயே, நீங்கள் ஒரு பாலையும் கலக்கக்கூடாது என்று கட்டளையை சொல்லவில்லையே, பின்பு ஏன் என்னிடத்தில் கோபம் கொள்கிறீர்கள்? மகனே, நீ மிகவும் புத்திசாலியாகவும் செல்வத்தோடும் வாழ்வாய். காளியின் வரம் பெற்ற இவர்தான் பிற்காலத்தில் தெனாலிராமன் என்ற புத்திசாலி மனிதன் ஆவார். வாருங்கள் பக்தர்களே, காசிக்கு வியாச முனிவர் வந்தபோது நடந்த நிகழ்வை இந்த யாவர்க்கும் உரைப்போம் பதிவில் பாருங்கள். அன்னபூரணி அம்மன் கூறும் ஆன்மீக கதை. அன்னதானத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இடம் காசி. இது உண்மைதானா என்பதை சோதிக்க வந்த வியாசருக்கு என்ன நேர்ந்தது என்பதை பார்க்கலாம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். காசி உலகத்தில் மிக புனிதமான இடம்னு சொல்கிறார்கள். இங்கு யாரும் பாவம் செய்ய மாட்டார்களா? இந்த நகரம் புனிதம், ஆனால் மனித மனம் எங்கே சென்றாலும் சோதிக்கப்படும். ஒருவரும் பிச்சை கொடுக்கவில்லையா? இதுதான் காசியின் பக்தியா? என்ன ஆச்சரியம்! அவமதிக்கிறார். ஏன் இப்படி செய்கிறார்கள்? காசியில் பக்தியே இல்லையா? இந்த நகரத்தில் கருணை இல்லை என்றால் இந்த நகரம் நாசமாகட்டும். வியாச முனிவரே, அமைதி கொள்ளுங்கள், நான் உணவு தருகிறேன். நன்றி அம்மா. யார் அம்மா நீங்கள்? தாயே, நீங்களா? ஆம் மகனே, நான் தான் அன்னபூரணி. அன்போடு உனக்கு உணவளிக்கிறேன், அருள்கிறேன். வியாச முனிவரே, காசியை நீ சோதிக்க வந்தாயா அல்லது உன் கோபத்தை சோதிக்கவா? ஒரு நகரை ஒரு நாளில் பார்த்து தீர்ப்பு கூற முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள். ஞானிக்கும் கூட கோபம் வந்தால் அது அறிவை மறைத்துவிடும். கங்கை கரையில் சூரியன் உதயமாகிறது. நீங்கள் அனைவரும் தியானம் செய்ய புறப்படுங்கள். ஒரு இடத்தின் புனிதத்தை சோதிப்பதற்கு முன் மனிதன் தன் மனதை சோதிக்க வேண்டும். மீண்டும் ஒரு ஆன்மீக கதையுடன் வருவாள் இந்த பாலாம்பிகை. வாருங்கள் பக்தர்களே.